ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மனதில் இருக்கிற ஒரு நபர் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. வெளியே அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்கும் காட்டியிருந்தாலும் கூட, அவங்க ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா, மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 ப்ளூ கலர் பேன், பைல் 2 பிங்க் கலர் பேன். ஓகே, கண்ணை மூடி ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டு உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் 1 ப்ளூ கலர் பென், பைல் 2 பிங்க் கலர் பென். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ஒரு பொதுவான ரீடிங். யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ரீடிங் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது உங்களுக்கான ரீடிங்காக இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, பைல் 1க்கான ரீடிங்கை பார்த்துடலாம். உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது நேரில் இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, அவங்க ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, அண்ட் உங்களுக்கு அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது வெளிக்காட்டுறீங்க, அண்ட் ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களை பற்றின ஒரு எண்ணம் வெளிக்காட்டுறது வேறு எண்ணமாக இருக்கலாம், வேறு ஒரு பிஹேவியராக இருக்கலாம். ஆனால் அவங்க ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ஆழ் மனதில் உங்கள் மேலே ரொம்பவே ஒரு கேரிங்கான ஒரு மைண்டில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப அக்கறையான ஒரு இதில் தான் இருக்காங்க. ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. இது லவ் அண்ட் ஒரு ஸ்ட்ரென்த் லவ், என்ன சொல்கிறது, ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு லவ்வும் இருக்கும், தைரியமும் இருக்கும், ஈகோவும் இருக்கும், கோவம் எல்லாமே, எல்லா பிஹேவியரும் இருக்கும். உங்கள் மேலே அவங்களுக்கு லவ் இருக்குது. அண்ட் அந்த லவ் எப்படிப்பட்ட ஒரு லவ்னா, அவங்கள அடக்கி வைக்கணும், கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு லவ். உங்கள் பர்சன் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம், கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது, நார்சிசிஸ்ட் பிஹேவியர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரில் இருக்கலாம். ஆனால் அவங்க ஆழ்மனதில் உங்கள் மேலே ஒரு கேரிங் இருக்க தான் செய்யுது, ஒரு லவ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த லவ் கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு லவ், கொஞ்சம் அடக்கி வைக்கிற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. நீங்கள் எவ்வளவோ பெரிய கோவக்காரங்களாக இருந்தாலும் அவங்களோட ஒரு வார்த்தையால் நீங்கள் அடங்கி போகணுங்கிற மாதிரியான ஒரு லவ். நீங்கள் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அவங்க உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு ஆழ் மனதில் உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேச்சை நீங்கள் கேட்டு நடந்துப்பீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கரெக்டாக போகும். ஸோ அந்த மாதிரி என் பேச்சை நீ கேட்டேன்னா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த லவ் கொடுப்பேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கணும், நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதை நீ கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவங்க மனசில் இருக்குது. பட் அவங்க வெளிக்காட்டுறது எப்படின்னா, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி எதுனாலும் பண்ணினாலுமே அது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுறது. எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் அன்பு கொடுத்தாலும், நிறைய கொடுத்துருந்தாலும், அது அவங்களுக்கு வேணாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் போகிறது, கண்டுக்காமல் போகிறது. நீங்கள் எவ்வளோ தான் அவங்களுக்காக ஒரு எஃபெக்ட் போட்டாலும், அன்பு காட்டினாலும், எவ்வளோ தியாகம் பண்ணாலும் அவங்க அதை விட்டுட்டு போகிறது, கண்டுக்காமல் இருக்கிறது, கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்குது. அவங்க மேபி எனக்கு அப்போ எப்படி தோணுதுன்னா, நீங்கள் நிறைய அன்பு கொடுத்துருந்துருக்கலாம், இல்லைலாம் சொல்ல முடியாது, நிறைய அன்பு கொடுத்துருந்துருக்கீங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஏதோ சம்திங் குவாலிட்டி உங்ககிட்ட இல்லாதனால அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அண்ட் உங்ககிட்ட ஸ்டில் இப்போ இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு இந்த லவ் வேணாம், உன்னோட அன்பு வேணாம், நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. உங்ககிட்ட பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஆழ் மனதில் உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? பட் நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போதோ பழகும்போதோ ஏதாவது ஒரு கேரிங்காக ஏதாவது பேசும்போதோ உங்கள் மேலே எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, அந்த லவ்வை நிராகரிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் உங்ககிட்ட வெளிக்காட்டி இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் மனதில் என்ன இருக்குது, ஆழ் மனதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட மனசில்
எப்படி இருக்குன்னா அவங்க பண்ண ஏதாவது ஒரு விஷயம்னால உங்களுக்கு கோவம் நிறைய இருக்குது. பாஸ்டில் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு கோவம் இருக்கும். திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்க. வந்தால் ஒரு 10 வார்த்தை கேட்கணும், என்ன சொல்கிறது, நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கிறீங்க. உங்கள் ஆள் மனதில் அதை தான் இருக்குது. ஆனால் அவங்க உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது, வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் போயிடக்கூடாது, இங்கேயே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இருக்குது. நீங்கள் அவங்கள ஸ்பை பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க, பாஸ்டில் என்ன விஷயம்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க, என்ன விஷயம்லாம் உங்களுக்குள்ளே நடந்து, ஸோ அதை மனசுக்குள்ளேயே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மனசில் அதுதான் இருக்குது. அவங்க பாஸ்டில் என்னெல்லாம் விஷயம் பண்ணாங்க, எனக்கு என்ன மாதிரியான கஷ்டத்தை கொடுத்தாங்க, சண்டை போட்டாங்க, அந்த விஷயம்லாம் வந்து உங்கள் மனசில் இருக்குது. ஆனால் அவங்க போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயமும் இருக்குது. வந்தால் 2-3 வார்த்தை கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு கோவமும் உங்கள் மனதில் இருக்குது. இப்போது ஸ்டில் வந்து உங்கள் மனசில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நேரில் பார்க்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது. எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், முடிச்சிடலாம், இதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது, இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது. ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணிக்கிறது, ரொம்ப வந்து இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது. ஸோ இது போத் அந்த மாதிரி நடந்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கலன்னா உங்கள் பர்சன் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துருந்துருப்பாங்க. ரொம்பவே வந்து அக்ரெசிவான ஒரு பிஹேவியரில் உங்ககிட்ட நடந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிய வேண்டாம், இதை வந்து கண்டினியூ பண்ணலாங்கிறதுக்காக நிறைய விஷயம் கெஞ்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே யாரோ ஒருத்தங்க கெஞ்சுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒருத்தங்க வந்து டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி மாறும். உங்கள் 2 பர்சனில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருப்பீங்க. ஒருத்தங்க வந்து கெஞ்சுற மாதிரியும், இன்னொருத்தங்க வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாத மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ 2 பேரும் வந்து பேசும்போது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துகிட்ருக்கும். ரொம்ப கெஞ்சுறது, அநேகமாக உங்களை வந்து அவங்க கெஞ்ச விட்டுருந்துருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போதோ பேசும்போதோ அவங்க கூட வந்து பழகும்போதோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொஞ்சம் வந்து மனசை வலிக்கிற மாதிரி பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோல்லே விடுறது. அப்படின்னா கொஞ்ச நாள் பேசுகிறது, அப்புறம் வந்து அந்த வலியை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து டாமினேட்டிங் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கெஞ்சுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நடந்துகிட்ருக்கு. சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம்? நிறைய சைக்கிள் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. நடந்த விஷயத்தையே வந்து திருப்ப பண்ணியிருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்த மாதிரி தெரியல. பாஸ்டில் பண்ண ஒரு விஷயம், தவறான விஷயத்தையே வந்து திருப்ப பண்ணுறது. அது ஹர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தரை வந்து காயப்படுத்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு 10 நாள் பேசுகிறது, அப்புறம் ஒரு சண்டை வர்றது, அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுறது, தனியாக உட்காந்து அழுறது, சரி இப்போ அவன் அழட்டும், அப்போ தான் என் வேதனை புரியுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இல்லை அவங்க வந்து உங்களை நினைக்கிறது, இப்போ அவள் தனிமையாக இருந்து அழட்டும், அப்போ தான் என்னோட அது புரியும், என்னோட வேல்யூ புரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணுறது. சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நடந்த விஷயத்தையே திருப்பி பண்ணுறது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போது வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த விஷயந்தான். தொடர்ந்து வந்து பண்ண விஷயத்தையே பண்ணி ஒருத்தர் வந்து வெறுப்பை உண்டாக்குறது. ஒரு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு அன்பாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த சைக்கிள் ரிப்பீட்டட் நடந்த ஒரு விஷயத்தையே வந்து திருப்பி பண்ணுறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வந்து அந்த அன்பை தவிர்த்து பாஸ்டில் பண்ண அந்த ரிப்பீட் பண்ண அந்த ஹர்ட் அந்த விஷயந்தான் வந்து திருப்ப ஞாபகம் வந்து ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ ஒரு நோ காண்டாக்ட் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. கர்மாவை புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்கிறது, ஒரு கடவுளுக்கு பயந்து நடங்க. அதான் நம்ம பண்ணுற சில தப்பான ஒரு கர்மானால நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் பர்சனை வந்து தண்டிக்கணும்னு நினச்சி இந்த சைக்கிளை நீங்கள் என்ன சொல்கிறது, ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், அது திருப்பி வந்து நம்மளுக்கு தான் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி. நீங்கள் அவங்களுக்கு பண்ணிங்களா, அவங்க ஹர்ட் ஆனாங்களா, திருப்பி வந்து மறுபடியும் உங்களுக்கு வரும். நீங்கள் ஹர்ட் ஆவீங்க,
ஸோ இந்த மாதிரி வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம், ஒரு பிரிவு வர்றதுக்கான காரணம் இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது. அண்ட் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா வந்து முடிக்காமல் அதோடு விடுறது. ஒரு லவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கதா இருக்கட்டும், அது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஆரம்பிக்கிறது, ஒரு எண்டிங் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலேயும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்குன்னா, நீங்கள் ஃபீமேல் பர்சன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் வந்து இந்த ரீடிங் வந்து ஃபீமேல் மேல் யாருக்கும் தனித்தனியாக கிடையாது, எனர்ஜி ரீடிங் தான். எனக்கு இதில் ஃபீமேல் பிக்சர் தெரிஞ்சனால நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். மேலாக இருந்தாலும் மேலுக்கு பொருந்தும், அது உங்கள் லைஃப்பை பொறுத்து. ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற 2 பேரில் ஒருத்தங்க வந்து ரொம்ப வெயிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கிற, கால் வந்துடாதா, மெசேஜ் வந்துடாதா, மறுபடியும் பேசிட மாட்டோமாங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங் கேம்லேயே போயிட்டு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஒரு பாசிட்டிவான கார்டு தான். ஒரு மறுபடியும் வந்து ரீகன்சில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நபர் வந்து உங்களை தொடர்பு கொள்வது, ஏதாவது ஒரு பேசுகிறது, மெசேஜாச்சும் போடுறது, சம்திங் ஏதாவது, இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது, இல்லைன்னா நீங்கள் வேலை விஷயமா எங்கேயா போகும்போது உங்களை மீட் பண்ணுறது, சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். இது வந்து குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை நினச்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரீயூனியன் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் பர்சன் வந்து மறுபடியும் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கிளாஷ் போயிருக்கு, ரொம்ப டாமினேட்டிங். அண்ட் வந்து ஒருத்தங்க வந்து அதட்டுறது, என்ன சொல்கிறது, கஷ்டப்படுத்துறது, கெஞ்ச வைக்கிறது, ஸோ டாமினேட்டிங் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கலாம். ஸோ வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் என்ன தேவையோ நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற நேரத்தில் கூட அவங்க காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகணும். ஸோ கரெக்டாக எல்லாம் போகும்போது வந்து யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 இயர். ஸோ அந்த மாதிரியான டைம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. 6 மந்த் அண்ட் 1 இயர் அந்த மாதிரியான டைம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பண்ணலைன்னா கூட நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து சிச்சுவேஷன் சரி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து. ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணுறதோ வெயிட் பண்ணாததும் அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு லைஃப். ஓகே, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் வந்து ஆழ்மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. பைல் 2க்கான ரீடிங்கு போயிடலாம். பைல் 2 பிங்க் கலர்ஸ் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் பைல் நம்பர் 2 பென் பிங்க் கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்கள் நபர் வந்து ஆழ் மனதில் வந்து உங்கள் மேலே வந்து என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் நபர் வந்து ஆழ் மனதில் வந்து உங்கள் மேலே ஏதோ சம்திங் கோவமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கோவம் இருக்குது. அது என்ன ஒரு விஷயம் தெரில. மேபி உங்களால் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து போராட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். உங்களால் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ண வேண்டியதான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய விஷயத்துக்காக அவங்க போராடுறாங்க. உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களால் நடந்த ஒரு விஷயத்தால் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு நிறைய விஷயம், என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நபராக இருக்கட்டும், யாருக்கிட்டேயே வந்து அவங்க போராடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு செயலாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து உங்கள் மேலே கோபம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்கன்னா, என்ன தான் உங்கள் மேலே வந்து ஒரு கோபம் இருந்தாலும் வந்து அவங்க வெளிக்காட்டுறது எப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா, அவங்க கூட வந்து பேசிட மாட்டோமா, இல்லை வந்து ஒரு நல்ல விஷயம் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒன்று நடந்துராதா, மேபி ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா, ஸோ போயிடாதாங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அவங்க திங்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு
பேசுகிறதுக்கான ஒரு கார்டு, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு கார்டு. என்னதான் மனசில் வந்து உங்களால் ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சம்திங் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் வந்து நேரில் பார்க்கும்போது கூட சம்திங் வந்து அவங்க ஒரு நல்ல விதமாக தான் உங்ககிட்ட பேசியிருந்திருப்பாங்க. உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதோ உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக தான் பேசியிருப்பாங்க. பட் உங்கள் மேலே வந்து ஆழ்மனதில் வந்து சில கோவங்கள் இருக்குது. ஓகேவா? அது என்ன கோவம்னாலும் இருக்கலாம். அது உங்கள் 2 பேர் விஷயம், தனிப்பட்ட விஷயம், பர்சனலாக வந்து. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் நடந்திருக்கும், அதை பொறுத்து. பட் அவங்க உங்ககிட்ட பேசும்போது நல்ல விதமாக தான் நடந்திருந்திருப்பாங்க, நல்லா பேசியிருந்திருப்பாங்க. ரொம்ப வந்து அக்கறையாக பேசின மாதிரி தான் பேசிப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தான் பேசியிருந்திருப்பாங்க. ஸோ பேசுகிறதுல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த பேக்கேஜும் இல்லாத மாதிரி, ஓகே எனக்கு உன் மேலே எந்த மாதிரியான ஒரு கோவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்ககிட்ட வந்து வெளிக்காட்டி இருந்திருப்பாங்க அண்ட் பேசி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க மேலே ஆழ் மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வச்சுருக்கீங்க? மேபி இது வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். நிறைய வந்து அன்பு ஷேர் பண்ணியிருக்கீங்க. பாஸ்ட் மெமரிஸ் நிறைய இருக்குது. நிறைய நல்ல மெமரிஸும் இருக்கலாம், சில தேவையில்லாத மெமரிஸ்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயம் வந்து மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஆழ் மனதில் ஃபுல்லாகவே அது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த நல்ல மெமரிஸை வந்து நினச்சி பார்க்குறீங்க. நல்ல மெமரிஸாக இருந்தாலும் சரி, சில வந்து தேவையில்லாத மெமரிஸாக இருந்தும் அதை நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் மனசில் அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் உங்கள் மனசு ஃபுல்லாகவே உங்கள் பர்சனை பற்றின ஒரு திங்கிங் தான் இருக்குது. அவங்க கூட அந்த ஹாப்பியான மூமெண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அதையே நினச்சி வந்து கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது எப்போவுமே வந்து 24 ஹவர்ஸ் வந்து அந்த பாஸ்ட் விஷயத்தையே நினச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுலேருந்து வெளிவர முடியாமல் அதுலேயே வந்து ஸ்டக்கான மாதிரியான ஒரு ஃபீலிங். பட் அது பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறது நல்ல விஷயந்தான். அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். பட் அதுலேயே நம்ம ஸ்டக்காக இருக்கக்கூடாது. அதே திங்க் பண்ணி வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து கெடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், பாஸ்ட் மெமரிஸை வந்து திங்க் பண்ணுங்கள், அதை நினச்சி ஹாப்பியாக இருங்க. பட் அதையே திங்க் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து கெடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வெளிக்காட்டும் போதும் கூட அப்படி தான், ஆழ் மனதுலேயும் உங்கள் மனசில் ரொம்ப வந்து அந்த லவ் இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சனை பார்த்தாலுமே வந்து அப்படி ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு தன்னாலவே ஹாப்பி வந்துடும். ஒரு சந்தோஷமான ஒரு மெமரிஸாஸ், ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து சும்மா நம்ம ஜாலியாக பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் பர்சனை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்கள் மனசு வந்து ரொம்பவே அந்த குழந்தைத்தனமாக மாறி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக மாறிடும். மனசளவுலேயே உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அந்த மெமரிஸை. அண்ட் வந்து நேரில் பார்த்தா கூட அவங்கக்கிட்ட ரொம்ப கலகலன்னு ஹாப்பியாக தான் நீங்கள் பேசுவீங்க. எதுவுமே நடக்காத மாதிரி, ஏதாவது உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருந்தாலுமே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசுவீங்க. நிறைய காசிப் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தேர்ட் பார்ட்டி வேறு இருக்குது. சம்திங் ஏதாவது தேர்ட் பார்ட்டி இருந்தால் அவங்கள பற்றி ஏதாவது கேட்குறது, சம்திங் ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம எதாவது கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்டில் அவங்கள பற்றி ஏதாவது விசாரிக்கிறது, தேர்ட் பார்ட்டியை பற்றி ரொம்ப விசாரிக்கிறது, அவங்கள பற்றி ஏதாவது காசிப் பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, நல்லா கலகலன்னு பேசுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ஒரு குழந்தைத்தனமான ஒரு அந்த மாதிரியான ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிற விஷயம் என்ன? மேபி ஸ்டேட்டஸ், எனக்கு அப்படி தான் தெரியுது. ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லையும் பிரிக்கிறது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா சம்திங் வந்து நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் பர்சனாக இருந்தீங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒன்று ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம், ஒரு வேளை நீங்கள் வந்து ஹை ஸ்டேட்டஸாக இருக்கலாம், உங்கள் பர்சன் வந்து லோ ஸ்டேட்டஸாக இருக்கலாம். மணி இங்கே விஷயம் நான் நிறைய பார்க்குறேன். மணினால ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், ஸ்டேட்டஸ்னால ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயத்தினால இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நான் உங்களை தான் சொல்லலை, உங்கள் பர்சனை கூட இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே எதுக்கு சண்டை வருதுங்கிறதுக்கான ரீசன் இதுதான். சில கேசஸில் வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு சிஸ்டர், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கலாம், மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்க, இல்லை சிஸ்டர், அந்த மாதிரி உங்கள் பர்சனோட சிஸ்டர், இல்லைனா உங்களோட சிஸ்டர், ஏதாவது ஒரு பொண்ணால் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அந்த மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் இங்கே எந்த ப்ராப்ளமும் பார்க்கல. சப்போஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான காரணம் ஒரு பெண் அண்டு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் மணி, அந்த மாதிரியான ஒரு விஷயம்னால. ஸ்டேட்டஸ் வந்து நான் நிறைய பார்க்குறேன், நிறைய எதிர்பார்க்குறவங்க மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க, எல்லாமே வேணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்டாக போகணுன்னா எல்லாமே வேணும், மணி வேணும், வீடு வேணும், செட்டில்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி, இல்லை கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் கம்ஃபர்ட்டாகவே இருக்கிறீங்க, எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல். ஸோ அதுதான் இங்கே வந்து ரீசன். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்ககிட்ட சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது. சரியா, அவங்க உங்கள்கிட்ட பார்க்கும்போது சும்மா ஜாலியாக இருக்கிற மாதிரியே, நல்லா இருக்கிற மாதிரி, ஓகே பாய் ஹாய் அந்த மாதிரி வந்து நல்லா பேசிப்பாங்க. மனசில் இருக்க கஷ்டத்தை எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போ உங்களை பார்த்தாலும் வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் நிறைய இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருப்பீங்க. அவங்களோட பர்சனல் விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துருப்பீங்க. பட் அவங்க வந்து அதை எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து அவங்களே சால்வ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து உங்ககிட்ட வந்து எதையும் ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு விஷயம், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து படுற கஷ்டமாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய வந்து சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது. மேபி அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பாக இருக்கலாம், யார்கிட்டேயும் வந்து எதையுமே சொல்லாத மாதிரி, அவங்க கஷ்டத்தை அவங்களே பார்க்குற மாதிரியான ஒரு மனநிலையில் உள்ளவங்களாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மேபி அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க வந்து தவற விட்டுருந்துருக்கலாம். யாரோ ஒருத்தங்க, உங்கள் 2 பேரில் வந்து யாரோ ஒருத்தங்க நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து ஒருத்தங்க வந்து அந்த வாய்ப்பை எடுக்காமலே இருந்திருக்காங்க, ஏன் தான் தெரியல. பட் ஃப்யூச்சரில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஓகேவா, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுறது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது தாண்டின பிறகு தான் உங்ககிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதோ, இல்லை வந்து பேசுகிறதோ அந்த மாதிரி. பட் அவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னொரு கார்டு எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஓகே, அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் கரண்ட்டாக வந்து சில அந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது. ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு காண்டாக்ட், பேசுகிற மாதிரியான, அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கான ரெடியாக இல்லாத மாதிரி தெரியுது. மேபி ஃப்யூச்சரில் வந்து அதை பற்றின விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்லலாம். ஏதாவது பேஜ் ஆஃப் கப் வந்திருக்கு. ஸோ வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்க மனசில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட அவங்க சொல்லலாம். கண்டிப்பாக சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய விஷயம் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு டக்குன்னு வந்து சடனாக வந்து அவங்க உங்ககிட்ட வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் போய் எதுவுமே அவங்க கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி தெரியல, அவங்களாம் வருவாங்க. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் அவங்கள வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணட்டும். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா இருந்தால் ஒருத்தர் வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கணும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்கு டைம் ஆகும்.
ஒரு 3 மந்த்ஸ் அண்ட் ஒரு 5 மந்த்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்களோட லைஃப், உங்களோட கரியரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பைல் 2 இதுதான் வந்து உங்கள் பர்சனோட ஆள் மனதில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கான ரீடிங். ஓகேவா? உங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர்.